நம்ம சொந்த அனுபவத்திலோ இல்ல மத்தவங்க சொல்லியோ நிறைய கிராமங்களை பத்தி கேட்டிருப்போம். ஆனா இந்த கிராமம் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ஊரோட பேரு குழிமங்கலம். இந்த பேரு ஒன்னும் சும்மா வந்துடல. அந்த பேருக்குள்ள ஒரு சின்ன வரலாறும் ஒரு உயிரும் இருக்கு. குழிமங்கலம் கிராமத்துல மழைங்கிறது ரொம்ப அபூர்வம். சொல்லப்போனா இது ஒரு வறண்ட பூமி. நாம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்ல ஆப்பிரிக்கால இருக்கோமான்னு சந்தேகம் வர அளவுக்கு வெயில் மண்டைய பொளக்கும். அதனால தண்ணி அவ்வளவு சுலபமா இங்க கிடைச்சிடாது. அங்கங்க ஒரு சிலர்ட்ட மட்டும் கிணறு இருந்தது. அதுவும் அவங்க சொந்த தேவைக்காக மட்டும்தான். ஆனா கடந்த 2-3 வருஷமா பெய்ய வேண்டிய மழையும் பெய்யாம போக்கு காட்டிடுச்சு. இருந்த ஒரு சில கிணறுகளுமே தண்ணி இல்லாம வத்தி போச்சு. கடைசியில ஒரு குடம் தண்ணிக்காக இந்த ஊர்க்காரங்க அடுத்த ஊருக்கு போய் வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த இக்கட்டான நேரத்துல ஒரு மனுஷன் ஒரு முடிவெடுத்தார். அவர்தான் வரதராஜன் நாயக்கர், இந்த ஊரோட ஜமீன்தார். இங்கதான் வெட்டணும், இன்னும் ஆழமா போங்கன்னு சொல்லி தன்னோட சொந்த நிலத்துல அந்த ஊருக்காக ஒரு கிணறு வெட்ட சொன்னார். இந்த வறண்ட பூமியில எப்படிடா தண்ணி வரப்போகுதுன்னு நிறைய பேர் அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அவர் நம்பிக்கையை விடல. ஒரு நாள் அந்த மண்ணுக்குள்ள பொதிஞ்சு கிடந்த அந்த உயிர் மேல வந்தது. தண்ணி தண்ணின்னு அந்த ஊரே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. அப்போ வள்ளிக்கு 8 வயசு இருக்கும். தண்ணிக்காக நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லி வள்ளியோட அம்மா அவளை கட்டிக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டா. அந்த நாள்ல இருந்து அந்த கிணறு அந்த ஊரோட வாழ்க்கையாவே மாறிப்போச்சு. ஜமீன்தார் வெட்டின அந்த குழி அந்த ஊருக்கே மங்களம் செஞ்சதால அந்த ஊருக்கு குழிமங்கலம்னு பேரு வந்துச்சு. பல வருஷமா பல தலைமுறைகளா அந்த கிணறு யாரையும் ஏமாத்தினதே இல்லை. அன்னைக்கு 8 வயசா இருந்த வள்ளி இப்ப பேரம் பேத்தி எடுத்து கிழவி ஆயிட்டா. ஆனா அந்த கிணறு மட்டும் இன்னும் இளமையாத்தான் இருக்கு. சில நேரங்கள்ல தண்ணிக்காக சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனா அதுவும் எப்படின்னா, காலையில சண்டை, மாலையில சிரிப்பு. அதுதான் அந்த ஊர். அப்படி அமைதியா இருந்த ஊருக்குள்ள அரசியல் வராம இருக்குமா? அது தொரப்பாண்டி ரூபத்துல வந்துச்சு. அவனை பொறுத்தவரை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அவனால தான் தீர்ந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு குணம் அவனுக்கு. ஒரு நாள் ரொம்ப நேரமா தொரப்பாண்டி அந்த கிணத்து மேட்ல நின்னுக்கிட்டு இருந்தான். கிணத்தை பாக்குறது, அதை சுத்தி இருக்கிற நிலத்தை பாக்குறதுன்னு பயங்கர யோசனையில இருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சா, இந்த நிலம் யாருடையதுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அவனோட அரசியல் ஆதாயத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அந்த பூரிப்புல அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். ஒரு நாள் கிணத்துல தண்ணி எடுக்கும்போது வடக்கு தெருக்காரனுக்கும் தெற்கு தெருக்காரனுக்கும் சண்டை வந்துச்சு. எப்பவும் வர்ற மாதிரி சாதாரண சண்டையா இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகி கைகலப்புல வந்து முடிஞ்சது. போலீஸ் கேஸ் ஆகிடக்கூடாதுன்னு பயந்து போய் பக்கத்துல இருந்தவங்க பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியா சமாதானப்படுத்தினாங்க. அந்த சண்டையில வள்ளியோட மருமகளுக்கு தண்ணி கிடைக்கல. வேற வழி இல்லாம காலி குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. இந்த எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா தொரப்பாண்டி. சண்டை முடிஞ்சு கூட்டம் செதறி நின்னப்போ மெதுவா கேட்டா, இவ்வளோ பெரிய ஊருக்கு ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு, அதனால தானே இந்த சண்டை வந்துச்சுன்னு கேட்டா. இல்லாத ஒரு பிரச்சனைய ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி மெதுவா ஊதி விட்டா. முதல்ல அது ஒரு கேள்வி, அப்புறம் அது ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் அது ஒரு பயம். ஒரு முறை பயம் மனசுக்குள்ள நின்னுடுச்சுன்னா நம்பிக்கையே வெளியே போயிடும். கிணத்து சண்டையும் தொரப்பாண்டி கேட்ட அந்த கேள்வியும் அந்த இரவு யாரையுமே தூங்க விடல. குழிமங்கலம் ஊர்ல ஒவ்வொரு வீட்டிலையும் மெதுவா பேச்சுக்கள் எடுபட்டுச்சு. புருஷன் பொண்டாட்டி, அம்மா பையன், அண்ணன் தம்பி எல்லாரும் பேசினாங்க.
விவாதிச்சாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது இது எங்க போய் முடிய போகுதுன்னு. துரப்பாண்டி முடிவு பண்ணா, இதை விட்டா வேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்காதுன்னு. ஊருக்கு பொதுவுல ஒரு போர்வெல் போடணும், தெருவுக்கு தெரு பைப் கனெக்ஷன் கொடுக்கணும். கான்ட்ராக்ட் விட்டோமா, கையில 4 காசு பார்த்தோமான்னு யோசனை பண்ணான். அந்த பழைய கிணறு இருக்கிற வரைக்கும் இவனோட பருப்பு வேகாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால மெல்ல அந்த பழைய கிணத்தை மூடிட்டு புதுசா அரசாங்க திட்டத்துல காசு பார்க்கலாம்னு ஒரு கணக்கு போட்டான். மெல்ல மெல்ல அந்த ஊர் மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் வரதராஜன் நாயக்கரோட பேரன் ஜெயராம் நாயக்கர் மாரிமுத்துவை கூப்பிட்டார். இந்த கிணறு இங்க தாத்தா இந்த ஊருக்காக வெட்டினது தான். இது பொது கிணறு தானே, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு யதார்த்தமா கேட்டார். ஆனா மாரிமுத்துவோட காதுல அது என்ன மாதிரி விழுந்துச்சோ தெரியல. ஏற்கனவே துரப்பாண்டி விதிச்ச சந்தேகத்துல அவன் மனசு குழம்பி போயிருந்தது. அவன் அந்த வார்த்தைகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊர் முழுக்க வதந்திய பரப்பினான். வரதராஜன் ஐயா இந்த கிணறு அவரோடதுன்னு சொல்லிட்டாருன்னு. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. துரப்பாண்டி நினைச்ச மாதிரியே அந்த ஊர் 2ஆ பிரிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ஊருக்காக தன் நிலத்தையே கொடுத்த ஜமீன்தார் குடும்பம் எல்லாருக்கும் எதிரி மாதிரியும், ஊருக்காக பரிந்து பேசுற மாதிரி நடிக்கிற துரப்பாண்டி ஒரு ஹீரோ மாதிரியும் பேசிக்கிட்டாங்க. ஒரு நாள் டிப்யூட்டி கலெக்டர் சேதுராமன் வந்தார். முறையான டாக்குமெண்ட்ஸ் இல்ல, இனிமேல் இந்த கிணத்தை ஊர்கிணறா பயன்படுத்த முடியாது, இதை மூடணும்னு சொன்னார். அதுக்கு பதிலா அரசு புதுசா போர்வெல் போட்டு கொடுக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும் பைப் கனெக்ஷன் தரப்படும்னு சொன்னார். போகும்போது அவர் அந்த கிணத்தையும் ஜமீன்தார் வீட்டையும் மாத்தி மாத்தி பார்த்தார். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அவருக்கு புதுசு இல்லை. மேலதிகாரி உத்தரவை மீறி அவரால் எதுவும் செய்யவும் முடியாது. ஜெயராம் நாயக்கர் ஊர்க்காரங்களை பார்த்தார், யாராவது சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு. ஆனா யாரும் வரல. இத்தனை காலமா தாகம் தீத்த அந்த கிணத்தை மூடும்போது யாரும் தடுக்க வராதது அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாதான் இருந்தது. புதுசு வந்துச்சுன்னா பழசுக்கு மவுசு குறையும்னு சொல்லுவாங்க. கிணறு மூடப்பட்டுச்சு. புது போர்வெல்லுக்காக ஊர்க்காரங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள்ல இருந்து குழிமங்கலம் ஒரு 3 தலைமுறை பின்னாடி போச்சு. மறுபடியும் பக்கத்து ஊருக்கு தண்ணி எடுக்க போகும் நிலைமை வந்துச்சு. உங்க சந்ததிக்கு இப்படி நிலைமை வரக்கூடாதுன்னு தானேடா கிணறு வெட்டப்பட்டுச்சு. இப்போ மறுபடி தண்ணிக்கு ஊரா போறீங்களே, இது எந்த ஊர் நியாயம்னு கேட்டா வள்ளி அம்மா. சும்மா உளராத கிழவி, போய் ஓரமா உட்காரு, நான் அவளை அடக்கினான் மாரிமுத்து. காலம் கடந்து போர்வெல் வந்தது, தண்ணியும் வந்தது. ஊர்க்காரங்க சந்தோஷப்பட்டாங்க. துரப்பாண்டி ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி சிரிச்சான். மாரிமுத்து தண்ணிய குடிச்சு பார்த்தான். அவன் முகம் மாறிச்சு. அந்த தண்ணி அவன் தொண்டையில் இறங்கும் போது அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உணர்ந்தான். தண்ணிய குடிச்சு பார்த்த எல்லார் முகமும் மாறிச்சு. காரணம் அது உப்பு தண்ணி. மாரிமுத்து மெதுவா வீட்டுக்கு வந்தா. வள்ளி அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நாம அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா. இனி நாம காலத்துக்கும் உப்பு தண்ணி தான் குடிக்கணும்னு தலையெழுத்துன்னு சொன்னா. அதுக்குத்தானடா நான் தலையா அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வள்ளிப்பாட்டி எந்திரிச்சா நேரா கிணத்து மேட்டுக்கு போனா. கிணத்தை சுத்தி கைத்த கட்டி அரசாங்க சீல் வச்சிருந்தது. அவ கைய வச்சு பார்த்தா, இவ்வளவு நாளா நீ யாரையும் ஏமாத்தல, நீ இருந்தப்போ இந்த ஊர் உன்னை மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சு இழுத்தா. அது நகரல. அதை பார்த்த மாரிமுத்து ஓடி வந்தான். அவன் பின்னாடியே குமாரும் ஓடி வந்தான். எல்லாருமா சேர்ந்து கயிறை இழுத்தாங்க. கயிறு கொஞ்சம் நகர்ந்தது. ஆழத்துல ஒரு சத்தம். தண்ணியா இல்ல காத்தா தெரியல.